நீலிரா இந்த படத்துல என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா 1988 இலங்கை வடபகுதியில போர் நடந்துகிட்டு இருக்கு. யார் யாருக்கு நடக்குது? நம்ம இந்தியன் ஆர்மி அமைச்ச அமைதி படைக்கும் அங்க இருக்கிற இயக்கத்துக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அந்த ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு முத நாள் நைட்டு நம்ம இந்தியன் ஆர்மில இருந்து ஒரு டீம் வந்து அந்த வீட்டுக்கிட்ட ஒரு அட்டாக்காக போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இயக்கத்தை சேர்ந்தவங்களும் அந்த வீட்டுக்கிட்ட இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இந்த சூழ்நிலையில இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த சண்டை எப்படி நடந்துச்சு, அந்த வீட்டுல இருக்கிறவங்க இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, கடைசியில அந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. படம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்லோவா போனாலும் கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே மூலமா நம்ம கட்டி போறாரு நம்ம படத்தோட டைரக்டர். இந்த படத்துல இன்னொரு பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கேஸ்ட். இந்த படத்துல வந்து நம்ம லீட் ரோல்ல வந்து நவீன் சந்திரா பண்ணியிருக்காரு. அவர் இந்தியன் ஆர்மியை சேர்ந்த ஒரு கேப்டனா வராரு. ஆப்போனன்ட் டீம்ல வந்து சனந்துங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வாக்கி டாக்கில பேசுற சீன்கள் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கும். இந்த படத்தை ஒரு 40 நிமிஷம் விறுவிறுன்னு என்ன நடக்க போகுது அப்படின்னு காட்டுற விதம் சூப்பரா இருக்கும். இந்த படத்துல முக்கியமா ஒரு 2 நிமிஷத்துக்கு யாருமே பேசாம ஒரு மியூசிக் மட்டும் வரும். உண்மையிலே அந்த காட்சி சூப்பரா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு மனநிலையுமே கணிக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு காட்சியா இருக்கும். இந்த படத்தை வந்து சோமிதரன்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காப்ல. இந்த படத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டைம்ல அந்த மக்கள் பட்ட கஷ்டம். ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்குறதா இருக்கட்டும், மாப்பிள்ளையே இல்லாம கல்யாணம் நடக்கிறதா இருக்கட்டும், மாப்பிள்ளை ஏன்னா வந்து ரெஃப்யூஜியா வந்து ஆல்ரெடி பிரான்ஸ்ல இருப்பாப்ல. இந்த பொண்ணும் கல்யாணம் ஆகி பல மாதங்கள் கடந்துதான் மாப்பிள்ளையை மீட் பண்ணணும். அப்ப எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை மக்கள் இருந்திருப்பாங்க. போரே வேண்டாம், ஏன் போர், எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் இந்த படம் வந்து வலியுறுத்துது. இந்த மாதிரி இலங்கையில் நடந்த பல கதைகள்ல இந்த ஒரு கதை வந்து ஒரு சிறந்த கதையா இருக்கு. இந்த படத்தை எடுத்த இயக்குனருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து கார்த்திக் சுப்புராஜும் ராணா டகுதியும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலே தரமான ஒரு படம். ஜி5ல இருக்கு. இந்த வீக்கெண்ட் பாக்குறதுக்கு சூப்பரான தரமான ஒரு படம், எங்கேஜிங்கான ஒரு படம். இந்த படத்தை வந்து ரொம்ப லென்த்தா கொண்டு போய் நல்லா இருந்திருக்காது. 1.5 மணி நேரத்துல நறுக்குன்னு முடிச்சிருக்காங்க. அதனால இந்த படத்தை பார்த்து எல்லாருமே கண்டுகளிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.